வணக்கங்க. நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். நான் உங்கள் ஏர்முனை ராஜ்கரன். நாம் இன்றைக்கி பார்த்தோம்னா இயற்கை விவசாயம் தான் செய்கிறேங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைக்குதுங்க. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எனக்கு இடுபொருள் செலவு வந்து 80% கம்மியாக இருக்குதுங்க. ரசாயன உரம் பயன்படுத்துறதுனால எனக்கு வந்து இடுபொருள் செலவு அதிகம். அதை வந்து ஒரு 80% என்னால் குறைக்க முடிஞ்சுது. நம்ம வந்து இப்போ பாரம்பரிய ரக தூயமல்லிங்கிற ஒரு ரகத்தில் இந்த ஃபீல்டில் தான் நின்றுட்டுருக்குறோம். என்னோடய சொந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா, என்னோடய செஸ்ட் லெவலுக்கு வந்து பாருங்கள் தூர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நெல் மணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. சூப்பராக விளைஞ்சிருக்குது. நம்ம வந்து பாரம்பரிய ரகத்தில் ஒரு 16 ரகம் இந்த தடவை நடவு செஞ்சுருக்குறேங்க. இலுப்பைப்பூ சம்பா, சிவன் சம்பா, தங்கச்சம்பா, மணிச்சம்பா, தூயமல்லி, பவானி, காலாபாத்து, இந்த மாதிரி ஒரு 16 ரகம் இது நம்ம நடவு செஞ்சுருக்குறோங்க. எல்லாமே வந்து இயற்கை விவசாயத்தில் தானுங்க. இயற்கை விவசாயம் செய்கிறதுனால என்ன நம்மளுக்கு நன்மை கிடைக்கிது அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, நம்ம சொந்தக்காரருக்கு, நம்ம நண்பர்களுக்கு கொடுத்துருக்கு, நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து நஞ்சில்லாத உணவு கிடைக்கப்பெறுதுங்க. அது உறுதியாக சொல்லலாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இன்சூரன்ஸுங்கிறது ஒரு மிகையாகாத ஒன்றுங்க. அதே மாதிரி நம்ம உடம்பை வந்து பேணி காக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இயற்கை விவசாயங்கிறது ஒரு அருமருந்தாகவே சொல்லலாம். ஏன்னா இயற்கையாக விளையிற பொருளுக்கு வந்து தரம் இருக்குது, நல்ல சுவை இருக்குது, நல்ல திடகாதாரமாக நம்ம உடம்பை வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து இந்த 3 அமைப்புக்குமே வந்து இயற்கை விவசாயம் கை கொடுக்குங்க. 2வது மருத்துவ செலவுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதைய வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம இயற்கை விவசாயத்தில் விளையிற பொருளை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா, அதே வந்து இயற்கை விவசாயத்தில் விளையிற பொருள் வந்து அதே நம்மளுக்கு அருமருந்து. அனைத்து மக்கள், விவசாய பெருங்குடி மக்களும் இயற்கை விவசாயத்தை தொடருமாறும், தொடராதவங்க இந்த வீடியோ பதிவிற்கு பார்த்த பின்பு இயற்கை விவசாயத்தை தொடரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.